சாரலிலே குளிரிழவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டி சங்கத்தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் சிரம் தாழ்த்தி அனைவருக்கும் அமுதியன்களின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு பொங்கல் கொண்டாட்டம் அதிகரிக்கிறதா குறைகிறதா? பொங்கல் கொண்டாட்டம் அதிகரிக்கு என்று பேசுவதற்கு இம்மூவரும், பொங்கல் கொண்டாட்டம் குறைகிறது என்று பேசுவதற்கு இம்மூவரும் வந்துள்ளனர். முதலில் இவர்களை கருத்துக்களால் மோத விடுவோம், பிறகு சரியான தீர்ப்புக்கு வந்துவிடுவோம். பொங்கல் கொண்டாட்டம் குறைகிறது என்று பேசுவதற்கு தன்சிகா அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்மைகள் பொங்க தீமைகள் எரிய, புதுமைகள் பொங்க மடமைகள் எரிய, அனைத்து நல்லுள்ளம் கொண்ட நற்றமிழர் அனைவருக்கும் பொங்கல் நன்னாள் வாழ்த்துக்களை கூறி, பொங்கல் கொண்டாட்டமானது இக்காலத்தில் குறைந்து மட்டுமே வருகிறது என்ற தலைப்பை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் தானே. அந்த 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கக்கூடாதுன்னு பம்பரை மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க நம்மளோட இன்றைய இயந்திர மனிதர்கள். 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தை ஒதுக்கவே யோசிக்கிற இந்த மனிதர்களா ஒரு வருஷத்தில் பொங்கலுக்காக 4 நாளை ஒதுக்கி கொண்டாட போகிறாங்க நடுவர் அவர்களே. பொங்கல் பண்டிகையை நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி கொண்டாடினாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்கே இவங்களுக்கு தெரிய போகுது. இவங்க தான் பொங்கலையே ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கூட்டமாச்சு. மண்ணடுப்பு வாங்கிட்டு வந்து அது மேலே மண்பானையை வச்சு பச்சரிசியை பாங்கோடு கலந்து முன்பக்கத்தில் அழகான கோலத்தை போட்டு பின்பக்கத்தில் சுவையான கரும்பை கட்டி ஒரு பக்கம் சக்கரை பொங்கலும் இன்னொரு பக்கம் வெண்பொங்கல்னு 2 வகையான பொங்கலை செஞ்சு பொங்கலோ பொங்கல்னு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கூச்சலிட்டு குலவிட்டு கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்திலேயே அந்த வருஷம் முழுக்க சந்தோஷமாக கழிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு அப்படியே கொண்டாடுறாங்க. பொங்கல் வைக்க என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியுமா நடுவர் அவர்களே? மனம் வீசும் மண்ணடுப்பை மறைச்சு கேஸ் ஸ்டவ்வில் பற்ற வைக்கிறாங்க. அழகழகான மண்பானைகள்லாம் செதைச்சு ப்ரெஷர் குக்கரில் பச்சரிசியை போடுறாங்க. 30 பேர் கூடு நின்றுடுற குலவ சத்தத்தை 3 விசிலாக மாற்றிட்டாங்க. அரிசி மாவு குளத்துக்கு பதிலாக ஸ்டிக்கர் குளம் ஒட்டுறாங்க. போகிற போக்க பார்த்தா கரும்பையும் கண் கட்டி வித்தையாக ஆக்கிடுவாங்க போல். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நாகரிகங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வர்றது நம்ம பண்டிகை காலத்தை மட்டும் இல்லை. இந்த பண்டிகையிலாவது மூத்த பெண்ணோட மகப்பேறு செலவை கட்டிடலாம், இளைய மகளுக்கு வரன் பார்த்துடலாம், மகனோட படிப்பு செலவை சமாளிச்சிடலான்னு தம் பிள்ளைகளோட எதிர்கால கனவை மடியில் சுமந்துட்டு மண்பானையை விற்க மனவேதனையுடன் காத்திருக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கையும் தான் நடுவர் அவர்களே. சற்று சிந்தித்து பாருங்க, இது வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடா இல்லை இருப்போரை அழித்தெடுக்கும் கோர நாடா என்று கூறி சிந்தித்து செயல்படுவோம். காலகட்டத்தில் பொங்கல் பண்டிகை குறைந்து மட்டுமே வருகிறது என்ற தலைப்பை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பொங்கல் கொண்டாட்டம் குறைந்துதான் வருகிறது என்று பேசிய தன்சிகா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக பொங்கல் கொண்டாட்டம் அதிகரித்துதான் வருகிறது என்று பேசிய சஜித்குமார் அவர்களுக்கு வரவேற்கிறோம். தமிழர் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி பொங்கல் கொண்டாட்டமானது அதிகரித்து வருகிறது என்னும் தலைப்பில் நான் என் உரையை துவக்குகிறேன். நடுவர் அவர்களே, அந்த பக்கம் 3 பேர் உட்காந்துருக்காங்க. எதுக்கு நான் பொங்கல் கொண்டாட்டம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு. நடுவர் அவர்களே, நான் ஒன்று கேட்குறேன். இந்த பட்டிமன்றம் எதுக்கு நடக்குது? இந்த பட்டிமன்றத்தில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? பொங்கல் பண்டிகை பற்றி தானே. அப்போ இதுவே பொங்கல் கொண்டாட்டத்திற்கான சாட்சி தானே. இதை விட முக்கிய சாட்சி வேறு என்ன இருக்க போகுது? நடுவர் அவர்களே, இதுலேருந்து தெரியலையா உங்களுக்கு எங்கள் அணி தான் வெற்றி அணின்னு? எதிர் அணிலேருந்து இதுக்கு முன்னாடி பேச தன்சிகா அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க பொங்கல் கொண்டாட்டம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சிறப்பாக பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? அவங்க அப்பா அம்மா காலத்தில் பொங்கல் வைக்க மண் அடுப்பு வாங்குவாங்களாம், மண் பானை வாங்குவாங்க. ஒத்துக்கிறேன், உண்மைதான். அந்த காலத்தில் அதானையாக இருந்தது. நடுவர் அவர்களே, எதிரணிக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுது. உங்கள் அப்பா இன்னைக்கு வேலைக்கு போனாரா? எதில் போனார்? மாட்டு வண்டிலையா? உங்கள் அம்மா இன்னைக்கு சமையல் செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க? ராகி களியா? உங்கள் அப்பா பைக்கில் தான் போனார், உங்கள் அம்மா பிரியாணி தான் செஞ்சாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் வாழ்ந்துட்டு வரீங்க. ஒருவேளை அந்த காலத்தில் மண்பானைக்கு பதிலாக ப்ரெஷர் குக்கர் இருந்துன்னா அவங்களும் அதில் தான் பொங்கல் வச்சுருப்பாங்க. எதனிக்காரர்களே, உங்களுக்கு டிவியில் நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்கா? அந்த பழக்கம் இருந்தால் நீங்கள் அந்த அணியில் போய் உட்காந்துட மாட்டீங்க. என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் கால் பதிக்காத இடம் எங்கேயாவது இருக்கா? உலக நாடுல எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் அவங்க பொங்கல் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஏன் கனடா நாட்டு பிரதமர் கூட தமிழே உலக தமிழர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்கிறார். இதை விட பெருமை வேறு என்ன இருக்குது நடுவர் அவர்களே?
நம்ம தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு 3 நாள் அரசு விடுமுறை கொடுக்குறாங்க. இது போல் ஒரு சில வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காகவே பொங்கலை ஒட்டி அரசு விடுமுறை கொடுக்குறாங்க. இதை விட சிறப்பு வேற என்ன இருக்குது நடுவர் அவர்களே? இறுதியாகவும் உறுதியாகவும் ஒன்று கேட்டுங்க. பொங்கல் கொண்டாடப்படும் விதம்தான், ஆனால் கொண்டாடும் இனங்கள் ஒன்று. அதுவே மறவர் புகழ் கொண்டு தமிழரெனும் என்று கூண்டி இன்றைய காலகட்டத்தில் பொங்கல் பண்டிகையானது அதிகரித்து வருகிறது என்னும் என் பொன்னான கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தரணி எங்கும் வளங்கள் தலைகட்டும், கழனி எங்கும் நெற்கலங்கள் நிறையட்டும், உள்ளமெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும், பொங்கல் போல் புதுவாழ்வு மலரட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி பொங்கல் கொண்டாட்டமானது குறைந்து மட்டுமே வருகிறது என்னும் தலைப்பில் உரையை துவங்குகிறேன். நடுவர்களே, மாட்டு பொங்கல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்பெல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டி நல்லா சீராட்டி சந்தனம் விட்டு குங்குமம் வச்சு மாலை போட்டு சலங்கை கட்டி நல்லா ஜம்முன்னு மாசா கொண்டு வந்து நிப்பாட்டி குடும்பமே சேர்ந்து கும்பிடுவாங்க. ரத்தத்துல ஒரு பகுதி நமக்கு பாலா கொடுத்து வாழ்க்கைய விவசாயத்துக்கு தியாகம் செய்கிற மாட்டுக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்தும் விதமாக தான் மாட்டுக்கே பிறந்தநாள் வச்சு இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஆனா இப்போ எப்படி இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா நடுவர்களே? மாட்டுக்கு செய்ய வேண்டிய மொத்த வேலையையும் மொத்த மெசேஜில் அனுப்பிடுறாங்க. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? விஷ் ஹாப்பி பர்த்டேடா, விஷ் ஹாப்பி பர்த்டேடி. என்னங்க இன்னும் புரியலையா உங்களுக்கு? மனுஷங்க மாடா கேலி பண்ணி விஷ் பண்ணுறாங்க. சகிக்க முடியாத இந்த நகைச்சுவையை சலிக்காம வருஷம் கடைபிடிக்கிறாங்க. மாடை செல்வம்னு சொன்னாங்க. அந்த செல்வத்தோட நிலைமைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெருவுலையும் சாலையிலையும் உணவு இல்லாமல் அடிக்கலம் கொடுக்க ஆள் இல்லாமல் அலைமோதிட்டு இருக்கு. வெறும் பால் பீச்சுற ஈரமாகவே இருந்துட்டு இன்னைக்கு பராமரிக்காமவே ஆள் இல்லாத ஜீவனா இருக்கு. நம்ம மாடை செல்வம்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த வீட்டு மாடுகள் தெருமாடுகளா இருக்குமா? இவ்வளவு ஏன் தெருமாடுகள் முட்டி சிறுமிக்கு காயமே செய்தில சொல்றாங்க. இதுக்கு காரணம் நம்மளாம் மாடா? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல மாட்டு சாணத்தை கண்டாலே அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல கிருமி நாசினியா தெளிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாட்டு சாணமே கிருமியா மாறி போயிடுச்சு. இப்படி மாட்டுல கூட மாற்றத்தை கொண்டு வந்துட்டு நாங்க பொங்கல் கொண்டாடிட்டு தான் இருக்கோம்னு, பொங்கல் கூடிதான் இருக்குதுன்னு எப்படிதான் தைரியமா எதிரணியில உட்கார்ந்துருக்காங்களோ. காலத்துக்கு ஏற்ப மாறி வருகிறோம்னு எதிரணியில இருந்து சர்ஜித் அவர்கள் சொன்னதை கேட்டீங்களே. காலத்துக்கு ஏற்ப காலமான ஜல்லிக்கட்டை கூட ஆன்லைன்ல கொண்டு வந்து விளையாடுவாங்க. நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. விவசாயிகள் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்பேற்பட்ட விவசாயிகளை நம்ம மனப்பூர்வமா கொண்டாடுறோமா? கொண்டாடலையே. அப்புறம் எப்படி விவசாயிகள் கொண்டு வந்து அறுவடை திருவிழா மட்டும் கொண்டாடுறோம் மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க. எப்ப விவசாயிகள் வேதனையை புரிஞ்சு நம்ம முழு மனதான் நன்றி செலுத்துறோமோ அன்னைக்குதான் இந்த பொங்கல் விவசாய பொங்கலா மாறும். அது அன்னைக்கு இது விவசாய பொங்கல் இல்ல, விடுமுறை பொங்கல் மட்டுமே என்று கூறி பொங்கல் கொண்டாட்டம் குறைந்து மட்டுமே வருகிறது என்னும் தலைப்பில் முன்னை வைத்து உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தையும் பறந்தாச்சு, வலியும் பறந்தாச்சு, பொங்கட்டும் புதுப்பானையில் பொங்கல், இனிக்கட்டும் சுவை கரும்போடு வாழ்க்கை என்று கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். பொங்கல் கொண்டாட்டம் என்றென்றும் அதிகரித்து மட்டுமே வருகிறது என்னும் தலைப்பில் என் உரையை தொடங்குகிறேன். நடுவர்களே, எதிரணி காரணத்துக்கு கொஞ்சம் கண்பார்வை இழந்திருக்கேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பொங்கல் கொண்டாட்டம் குறைஞ்சிட்டே வருதுன்னு பேசிட்டு அவங்களே தமிழரோட பாரம்பரிய பொங்கலுடையான பட்டுப்பாவாடை சட்டையும் வேஷ்டி சட்டையும் தானே அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க குறைஞ்சிட்டு வருதுன்னு பேச வந்திருந்தா ஜீன்ஸ் பேண்ட் சட்டையும் லாங் ஃப்ராக்கையும் போட்டுட்டு வந்திருக்கலாமே. ஆமா நடுவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். கிரிக்கெட் விளையாடுறதுக்கோ வீதிக்கு ஒரு மைதானம் இருக்கு, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஊருக்கு ஒரு மைதானம் இருக்கு. ஆனா நம்ம தமிழரோட வீர விளையாட்டு அப்படின்னு மார்த்தட்டி சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு எங்கேயாச்சும் ஒரு மைதானம் இருக்கா நடுவர்களே? இதுதான் வரைக்கும் முள்காட்டை வெட்டி அதுல மண்ணை நிரப்பி அதுலதானே ஜல்லிக்கட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் புதுசா மதுரை அலங்காநல்லூர்ல பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு மைதானத்தை அமைச்சுக்கிட்டோம். இதுவே மஞ்சள் விரட்டினும் அறியல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு தானே நடுவர்களே. இதுக்கு முன்னாடி நீங்க என்னைக்காச்சும் நேர்ல ஜல்லிக்கட்டை போய் பார்த்திருக்கீங்களா? ஆமா, எங்க நீங்க சோஃபால படுத்துக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே டிவில நடக்கிற ஜல்லிக்கட்டை பார்த்து பயப்படுறாச்சு. உங்களுக்கு அதை பத்தி தெரியும் போது தங்களோட மாடுகளையே அவங்களோட சொந்த வாரிசா பார்த்து ஜல்லிக்கட்டுல விளையாடுவாங்க.
ஆனா அதை பார்த்து வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து ஜல்லிக்கட்டுல விளையாட விட்டு மாடுகளை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு வழக்கு போட்டாங்க. ஏன்னா தமிழர்களோட இருக்க தமிழர்கள் மெரினா கடற்கரையில உணர்ச்சி பொங்க போராட்டம் பண்ணாங்கல்ல. கடற்கரையில காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியல இருந்து காலை நீக்கி எடுத்தோமா இல்லையா? எடுத்தோம்ல. எதுக்காக போய் ஜல்லிக்கட்டை நீங்க ஒரு ஓரமா நீங்க வேடிக்கை பார்க்கறதுக்கா? பண்டிகையை கொண்டாடுறதுக்குங்க, பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு. இந்த உணர்வுபூர்வமான போராட்டங்களை பத்தி வாயில பஜ்ஜியை வச்சுட்டு கையில மொபைலோட பப்ஜி விளையாடுற எதிரணிக்காரரான மோகித் அவர்களுக்கு என்ன தெரிய போகுது? நடுவர்களே, எனக்கு முன்னாடி பேசின மோகித் அவர்கள் சொன்னாரு, இப்பெல்லாம் நம்ம கொண்டாடுறது விவசாய பொங்கல் இல்லையா, விடுமுறை பொங்கலாம். எங்களுக்கெல்லாம் விடுமுறை பொங்கல்னா அவரு மட்டும் அந்த விடுமுறையில என்ன பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போய் AIE படிச்சாரா இல்ல ABCD படிச்சாரா? அவரும் நீங்க என்ஜாய் தானே பண்ணாரு. நடுவர்களே, எங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதுதான் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னினா விவசாயம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, விவசாயம் குறைஞ்சிட்டு வருதா இல்ல விவசாயிகள் அழிஞ்சிட்டு வராங்கன்னு? விவசாயிகள் குறையாம எப்படிங்க விவசாயம் அழிஞ்சிட்டு வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நடுவர்களே, எதிரணிக்காரங்க பொங்கல் லீவ்ல டைம் இருந்தா கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்தை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த அணியில உட்கார சொல்லுங்க. இறுதியாக, நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவர் உரைத்தது, உணவின்றி அமையாத உலகு என்பது உழவர் உணர்த்தியது. எனவே உழவரை உயர்த்துவோம், உழவரை போற்றுவோம் என்று கூறி பொங்கல் கொண்டாட்டம் என்றென்றும் அதிகரித்து மட்டுமே வருகிறது என்னும் என் கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பும் பண்பும் பெரிட, துன்பமும் துயரமும் நீங்கிட, உறவும் நட்பும் கூடிட, வளமும் நலமும் பெரிட. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எதிராளியில பொங்கல் கொண்டாட்டம் இதுங்கிறாங்க, எதிராளியில கூடுங்கிறாங்க. அவங்க என்ன கூடுன்னு சொல்றாங்க தெரியுமா நடுவர்களே? என்ன சொல்றாங்க? உழவு தொழில் செஞ்சு உணர்ச்சி பொங்க கொண்டாடிய பொங்கலை இன்னைக்கு ஊக்கத்துக்காக கொண்டாடுறது கூடுதுங்கிறாங்க. அப்பெல்லாம் பொங்கல் வச்சாங்களோ இல்லையோ, வருஷம் வாழ்த்துக்களை மட்டும் அள்ளி வழங்குவாங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும், ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடணும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடணும். இதுக்காகவே புது துணியை போட்டு பொங்கலை வச்சு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதுக்கு எத்தனை லைக் வருது, எத்தனை ஃபாலோவர்ஸ் வருது, திரும்பி பொழுது வரைக்கும் திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கு பேரான நடுவர்களே பண்டிகை. அப்பெல்லாம் பொங்கலுக்கு என்ன பேர் வச்சு அழைச்சாங்க தெரியுமா நடுவர்களே? என்ன பேர் வச்சு? பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், உழவர் திருநாள், உணவு திருநாள், அறுவடை திருநாள், அப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தும் விதமா சிறப்பு பேர்களை வச்சு அழைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பொங்கலுக்கு என்ன பேர் வச்சு நம்ம அழைக்கிறது தெரியுமா நடுவர்களே? என்ன பேர்? லாங் ஹாலிடேஸ், அதாவது நீண்ட விடுமுறை திருநாள். இதெல்லாம் நியாயமா? தை பிறந்தா வழி பிறக்கும் என்று எதிராளி உட்காந்துருக்கோம் ஆனந்தம் சொன்னாங்க. கேட்டோன்னே ஆனந்தமா தான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அந்த காலத்து பழமொழிங்க. இந்த காலத்து பழமொழி என்ன தெரியுமா நடுவர்களே? தெரியாது, நீங்களே சொல்லுங்க. தை பிறந்தா விடுமுறை கிடக்கும், அதானே. அந்த பாரம்பரிய விழாக்களே கொண்டாடாமல் போனா தமிழர்கள் இருந்து என்ன பயன் என்னும் கேள்வியை எதிராளியிடம் கேட்டு பொங்கல் பண்டிகையானது இக்காலத்தில் குறைந்து மட்டுமே வருகிறது என்னும் தலைப்பில் என் முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தித்திக்கும் திருநாளாம் உழவர்களின் பெருநாளாம் தமிழரின் பொன்னாளாம் உலகம் போற்றவன நன்னாளாம் அனைவருக்கும் பொங்கல் திருநாளை உரிந்தாக்கி பொங்கல் பண்டிகையை அதிகரிச்சுட்டு மட்டும்தான் வருகிறது என்று கூறி என் உரையை துவங்குகிறேன். எதிரணியில் இருக்கிறவங்களை பார்த்தா பொங்கல் பண்டிகை குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல நம்ம வழிய தெரியுது. வீட்டுல அம்மா வச்ச பொங்கல் அள்ளியடிக்கிறது குறைச்சிட்டு வந்த வழியில தெரியுது. எனக்கு முன்னாடி பேசின ஸ்ரீனிஷா அவர்கள் புதுசா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பொங்கலுக்கே பேர் வச்சுட்டு இருக்காங்க. இதுல வர தமிழ் பண்டிகைக்கு லாங் ஹாலிடேஸ்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு இதுல எங்களை பார்த்து நியாயமான்னு கேட்கறாங்க. இது அவங்களுக்கே நியாயமா இல்லையா? ஆமா, கொண்டாட்டம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. எங்க இருந்து குறைஞ்சிட்டு வருது அவங்களால சொல்ல முடியுமா? வீட்டுல பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் பொங்கலான இந்த பண்டிகைக்கான திட்டம் மட்டும்தான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்கிறீங்களா நடுவர்களே? எப்படி? சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பொங்கல் பண்டிகைனாலே அந்த பண்டிகைக்கான திட்டம் மட்டும்தான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம். பொங்கலை தாத்தாவை கொடுத்து துணி போடலாமா இல்லை அப்பாவை கொடுத்து துணி போடலாமாங்கிற யோசனை நம்மளை போன்ற குழந்தைங்களுக்கு. இப்படி வருஷம் இந்த வருஷம் மாதிரி நம்ம கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு பொங்கல் சிறப்பா செய்யுங்க பயம் நம்ம அம்மாவோட பெற்றவர்களுக்கு. இப்படி நம்ம எல்லா விதத்திலையும் பொங்கல் பண்டிகை அதிகரிச்சுட்டு மட்டும்தான் வருது. நம்ம வைக்க போற பொங்கல் எந்த குறையும் இல்லாம நல்ல திசையில பொங்கி வந்துடுமா வராதாங்கிற பயம் நம்ம அம்மாக்களுக்கு. குழந்தைங்களுக்கு புது துணி வாங்கணும், பொங்கலுக்கு சாமான் வாங்கணும், இது எல்லாத்தையும் விட யார்கிட்டயாவது கடன் வாங்கணுங்கிற வேதனை நம்ம அப்பாக்களுக்கு.
இது மாதிரி எல்லா விதத்துலையும் வேறு வேறு விதத்துல பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது அதிகரிச்சுட்டு தான் வருது. எப்படி கேட்கிறீங்க நடுவர்களே? எப்படிங்க? ஆண்டாண்டு காலம் பொங்கல் திருநாள் அதிகரிச்சுட்டு மட்டும்தான் வருது. எதிரணி காலங்களை நீங்க எப்படி சொன்னாலும் சரி, எனக்கு சொன்னாலும் சரி, இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும், பிறவியில் மட்டுமல்ல எப்பிறவியிலும் பொங்கல் கொண்டாட்டம் இருக்கும் வரை தமிழரால் பொங்கல் கொண்டாட்டமும் கொண்டாடப்படும் என்று பட்டிமன்றம் முடியும் போது எங்களுக்கே தீர்ப்பு வழங்கப்படும். அப்படியே நண்பர்களே? கடைசியில் பார்க்கலாம் என்று கூறி ஆண்டாண்டு காலம் பொங்கல் திருநாள் அதிகரிச்சுட்டு மட்டும்தான் வருது என்று கண்ணியமாக கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தில் சிறப்பாக உரையாற்றிய அமுதியன்ஸ் அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்பட்டிமன்றத்தில் பொங்கல் கொண்டாட்டம் அதிகரித்து வருகிறது என்று உள்ளமகிழ பேசிய இம்மூவருக்கும், பொங்கல் கொண்டாட்டம் குறைந்து வருகிறது என்று பேசிய இம்மூவருக்கும் நன்றி. இப்பட்டிமன்றத்தில் பொங்கல் கொண்டாட்டம் என்று பேசிய என்னோட கருத்து என்ன அப்படின்னா, கிராமப்புறங்களில் அதிகரித்தும் நகர்ப்புறங்களில் குறைந்து வருகிறது. என்னதான் அவசர உலகில் பொங்கல் கொண்டாட்டம் குறைந்து வந்தாலோ தமிழர் மனதில் உள்ள பொங்கல் கொண்டாட்டம் என்றும் மறையாது என்ற தீர்ப்பை முன்வைத்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.